இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கல்யாணி முருங்குங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மாதவிடா பிரச்சனை, வெள்ளைப்படுது, கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே சிறந்ததுங்க. இது கட்டிங் இருந்தால் போதும், தாராளமாக வளர்த்துடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரைங்க. இதுவும் பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. இங்கே பார்த்திங்கன்னா தூதுவளைங்க. பாருங்கள், பூக்கள் பாருங்கள் என்ன கலரில் பூத்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அவரை பூத்துக்கிட்டு வருது. இங்கெல்லாம் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஊதா பார்டர் அவரை காய் பாருங்கள் எவ்வளோ கொட்டாக வந்திருக்கு. ஊதா பார்டர் அவரை இங்கே பாருங்கள், அங்கங்கே காய் வந்திருக்கு. அங்கேயே பார்த்திங்கன்னா லைப்ரரி மிளகாங்க. இதுவும் பாருங்கள் எவ்வளோ கொட்டாக வந்திருக்கு. லைப்ரரி மிளகா. இந்த சைடு பாருங்கள் மிளகா. அங்கே பாருங்கள் அவரைக்காய், ஊதா பார்டர் அவரை. இதெல்லாம் காய் பூத்துக்கிட்டு வருது. இங்கே பாருங்கள் நாற்று விட்டது. வெண்டைக்காய், கத்திரிக்காய், காஸ்மோஸ் எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் புதினா எவ்வளோ தலைன்னு வந்திருக்கு பாருங்கள். புதினா இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளி முடியம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். இங்கே பாருங்கள் என்னுடைய மண் கலவன் பார்த்திங்கன்னா இதுதாங்க. வெங்காயத்தோல் இந்த மாதிரி பாருங்கள் இலைங்க. இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் தவிர அதில் மக்குனது தாங்க இதெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சு கவரில் வச்சு இது அப்படியே மக்கின பிறகு இது தாங்க என்னுடைய செடிங்களுக்கு உரகம். 0% பண்ணியிருக்கேன். இது சாமந்தி. இது குரூப்பில் எனக்கு கட்டிங் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா தவசிக்கீரை. இந்த கட்டிங் எடுத்து தாங்க இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வளர்ந்துருக்கு பாருங்கள் குட்டியாக. இது அடுக்கு செம்பருத்தி. இது டொரண்டா பூங்க. இது நமக்கு கண்டிப்பாக வளர்க்கணும். புஷ்ஷுன்ட்டு இருக்கோங்க. பார்க்கவும் தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் அதில் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் அவரைக்காய் பூத்துக்கிட்டு வருது பாருங்கள். காயும் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் பக்கத்துலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் இன்னும் பீர்க்கங்காவும் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் பக்கத்துலேயே பீர்க்கங்காவும் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வேங்கேரி கத்திரிக்காங்க. அங்கங்கே பூத்துக்கிட்டு வருதுங்க. இதுவும் நான் 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் 0% பண்ணுது. அவரைக்காய் பூத்துட்டு வருது. பட்டர் பீன்ஸு 2 அறுவடை விட்டுருக்காங்க. ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன். இது விதைக்கு விட்டுருக்காங்க ஒரு 2 காய் பாருங்கள். இது மாயான் கீரை இங்கேயும் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் மாயான் கீரை. இங்கெல்லாம் பக்கத்துலேயே இந்த பூ வச்சதுனால இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூத்துக்கிட்டு வருது. இது புடலங்காய் 2 அடி மேலே இருக்கோங்க புடலங்காய். எங்கேயும் பாருங்கள் பட்டர் பீன்ஸு தொங்குது பாருங்கள். இதெல்லாம் சும்மா கடையில் வாங்கிட்டு முத நான் போட்டதுங்க. பட்டர் பீன்ஸு நல்லா வளர்ந்து வருதுங்க. ரொம்ப குரூப்பில் கொடுத்தாங்கன்னு இப்போ தாங்க வச்சுருக்கேன். இது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய். இதுவும் வேங்கேரி கத்திரிக்காய் பாருங்கள் இங்கேயே இருக்குது. அந்த பக்கம் காமிக்கிறேன். இது பாருங்கள் லீமா பீன்ஸுங்க. எவ்வளோ கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் அங்கங்கே தொங்குது பாருங்கள் லீமா பீன்ஸு. இதுவும் முத நான் வளர்க்குறேங்க. சிகப்பு காராமணி. இங்கே பாருங்கள் காஞ்ச பூ பாருங்கள். இதெல்லாம் செடிங்களுக்கு காய வச்சு போடுவாங்க இந்த காஞ்ச பூலாம். அதனால் என் சேனலை பார்த்தீங்கன்னா 0% தாங்க எல்லாமே பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் கஸ்தூரி இல்லைங்க. இங்கெல்லாம் கத்திரிக்காய் பூத்துருக்கு. இங்கேயும் பீர்க்காங்க வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பட்டாணி காராமணி பாருங்கள் எத்தனை காராமணி தொங்குது. பட்டாணி காராமணி
இங்கே பாருங்கள் எத்தனை காய் தொங்குது பாருங்கள். பாருங்கள் குட்டப்படலை, நானே இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள் பட்டாணி காராமணி. இது யானைக்காது அவரை. சோப்பில் நல்லா துளுத்து வருது பாருங்கள். ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். அதில் பாருங்கள். இங்கே பாருங்கள் யானைக்காது அவரை பூத்துக்கிட்டு வருது பாருங்கள். யானைக்காது அவரை. காராமணி. இங்கே பாருங்கள் கத்திரிக்காய். இதான் வேங்கிரி கத்திரிக்காய். இங்கேயும் பாருங்கள் எங்கே தொங்குது. அப்படியே சிகப்பு வெண்டைங்க, சிகப்பு வெண்டை. இங்கே பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிக்காய் பாருங்கள். பூவும் பூத்துட்டு வருது பாருங்கள். எவ்வளோ கொத்தா பூவும் பூத்துட்டு வருது. காயும் பாருங்கள் அங்கங்கே தொங்குது. இங்கே பாருங்கள் கொத்து கத்திரிக்காய். இங்கே பாருங்கள் அடியிலலாம் இந்த சைடும் பாருங்கள் கஸ்தூரி வெண்டை. அப்படியே பார்த்தீங்கன்னா யானைக்காக அவரை. இங்கே கொய்யா இலங்க கொய்யா வளர்க்குறோமோ இல்லை கண்டிப்பாக சுகருக்கு இந்த இலையை வளர்க்கணுங்க, கொய்யா இலை. இங்கே பாருங்கள் பஞ்சம்பட்டி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பெருசாக வருதுங்க காய். இங்கே பாருங்கள் சைனீஸ் பூவு. அங்கேயும் பாருங்கள் ஊதா பார்டர் அவரை தொங்குது. எவ்வளோ காய் பூத்துட்டு பாருங்க. இதான் மிளகாய் செடி பூத்துக்கிட்டு வருதுங்க. இன்னும் காய் வரல. தேங்க்யூ. லீமா பீன்ஸு. அதே ஊதா பாட் அவரும் வந்திருக்கு பாருங்கள். லீமா பீன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஊதா பாட் அவரும். தேங்க்யூ.